நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/4/2025க்கான ராசி பலன்கள். ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று பிற்பகல் 2:26 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 6:02 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று காலை 6:01 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:02 வரை பரணி, பின்பு கிருத்திகை. மேஷம் ராசி நேயர்கள். இன்று நீங்க துணிச்சலுடன் சில காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆனால் எடுத்தம் கௌத்தம் என்று மட்டும் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை வாழ்வீர்கள். நூதன பொருள் சேர்க்கை என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. மனோதைரியமும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பாகுபாடின்றி அனைவருக்கும் சரிசமமாக பழகுவீர்கள். இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டம் முடியவில்லை இருக்கின்றது. ஆகையால் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கட்டும். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மனைவியின் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கின்றது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வர கொடுங்க. தோல்வியை வெற்றிக்கு முதல் படி. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். இன்று பேச்சின் இனிமையால் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். எதிலும் தாமதமான போக்கு ஏற்பட்டு பின்னர் சரியாகும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் வேகம் பிறக்குங்க. கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும், பயப்பட வேண்டாம். போட்டிகள் மறைந்து விடக்கூடும். புதிய குழப்பங்கள் மட்டும்தான் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. என்று பெண்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக மேலோங்கும். பெண்களுக்கு இன்று மதிநுட்பத்திறன் வெளிப்படக்கூடும். மகிழ்ச்சி மிக்க செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கும், விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அவசரப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை அமைதி வேண்டும். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று உங்களுக்கு முயற்சியின் பேரில் தான் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும், பயப்பட வேண்டாம். இன்று மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. நிதி நிலைமை கண்டிப்பாக சீர்படும். பெரிய திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பரணி. இன்று எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. கிருத்திகை. சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. முயற்சி ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோதனமாக செயல்பட வேண்டாம். என்று உங்களுக்கு புது புது விஷயங்கள் ஆர்வம் கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக தேடி வர கொடுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். என்ற காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது மிக சிறப்பு. நல்லவைகள் உங்களை தேடி வர கொடுங்க. நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத இடங்களில் இருந்தும் பல வழிகளிலும் பண வரவு ஏற்படக்கூடும்.
தொழிலில் அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும். பெரியவர்கள், நண்பர்கள் சந்திப்பினால் மனம் மகிழும். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இடமாற்றத்துடன் பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்க கொடுங்க. குடும்ப பிரச்சனை கண்டிப்பாக தீரும். கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். தொழில் வியாபாரத்தில் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். விளையாட்டுகளில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெண்கள் இன்று அவசரமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று தீர்வு காண்பீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக தீருங்க. மன தெளிவும் இன்று ஏற்பட கொடுங்க. அதே போல் இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கைகூடும் வரை அமைதி காணுங்கள். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். சிறப்புடன் செயல்பட வேண்டும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. மன அமைதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று கல்வியில் ஜெயிப்பதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். வேக வேகமாக பணியிலும் ஈடுபடுவீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். முயற்சி கண்டிப்பாக திருவனையாக்கும். இன்று நீங்க ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. ரோகிணி. இந்த நாள் கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்பங்கள் அனைத்தும் கைகூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்களும் இன்று சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. முயற்சியில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கொடுத்த வாக்கை இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். நல்லவைகள் உங்களை தேடி வர கொடுங்க. இன்று உங்களுக்கு செல்வம் தேடி வரக்கூடிய சூழல் இருக்கும். இருப்பதை சிறப்புடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். பெற்றோர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவ கொடுங்க. சிலருக்கு வெளி உலக தொடர்பு விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இழுபறியாக பாதையில் நின்ற காரியம் நன்கு நடந்து முடியும். விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற தேவையான மனோபலம் அதிகரிக்கும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். புதிய நபர்களின் நட்பும் அதனால் மன மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு மதிப்புகள் கொடுங்க. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கோடைகால சுற்றுலா கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நூதன பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுக்க முடியும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். காதலை நீங்க தயவு செய்து இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. மன அமைதி ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, கல்விக்காக கொஞ்சம் உழையுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்ற முயற்சி கண்டிப்பாக திருமணையாக கொடுங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள், அது போதும். மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையுங்க. வாழ்க்கையின் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் புத்துணர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. திருவாதிரை. சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள்.
இன்று முறையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும், பயப்பட வேண்டாம். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. எதிலும் உங்களுக்கு அற்புதம் நிகழக்கூடுங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடையக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். இன்று உங்களுக்கு புண்ணிய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. புனர்பூசம். இன்று நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். சோதனையும் எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மகிழ்ச்சி மிக்க செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இந்த அபாரமான திறமை வெளிப்படக்கூடும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தனவரவும் கண்டிப்பாக கூடிவிடும். உணவு கட்டுப்பாடு மட்டும் கண்டிப்பாக வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகக்கூடிய சூழல் இருக்கின்றது. இந்த சிக்கல்கள் ஓரளவு சரியாகி நிம்மதி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லக்கூடும். உங்கள் மீது இன்று மற்றவர்கள் நம்பிக்கை வைக்க கொடுங்க. நண்பர்களால் இன்று உதவிகளும் உண்டாகும். சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீருங்க. வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூடிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் என்று காணக்கூடுங்க. வேலை பளு குறைந்து விடக்கூடும். திறமையான பேச்சு வெளிப்படக்கூடும். உங்கள் நட்பை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக நீங்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் சொல்வதை கேட்டு மன திருப்தி மற்றவர்கள் அடைய கொடுங்க. இன்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். நிதி நிலைமையை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். கேட்ட இடத்தில் பணவரவு கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், கொஞ்சம் எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வேண்டாத வேலைகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக் கொடுங்க. நண்பர்களால் இன்று உதவிகள் கிடைக்கும். இன்று சிறப்பான பேச்சுக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனக்குழப்பத்திற்கு இன்று விடை கிடைத்து விடக் கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் இன்று ஏற்படக்கூடும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். ஆயில்யம். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன தெளிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. தனவரவும் சீராக கூடிவிடும். திருமண பேச்சுக்கள் கை கொடுங்க. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்தால் வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடிய சூழல் இருக்குங்க. தெய்வீக சிந்தனைகள் இன்று அதிகரிக்கக்கூடும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை நீங்க அடைய முடியுங்க. எதிர்பாராத வகையில் நல்லது நடக்கக்கூடும். குடும்ப பெரியவர்கள் ஆதரவாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மனக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வெளி உலகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. உறவினர் நண்பரிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்களுக்கு இன்று வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. இன்று உங்களுக்கு சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை எப்பொழுதும் போலவே நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது.
சில காலங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், அமைதி காணுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் எதையும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று மாணவர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடவே கூடாதுங்க. முக்கியமாக பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்யவே கூடாது. படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். பாடங்களை நன்கு படிக்க வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்குங்க. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். இறைவனை முழுமையாக நம்புங்கள். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக இருங்கள். இடுப்பு சம்பந்தப்பட்ட வழிகள் கொஞ்சம் இருக்க கொடுக்க அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். பூரம். உடல் உஷ்ணம் அடைய கொடுங்க. சில அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. சிலரால் உங்களுக்கு மனவேதனை இருக்கத்தான் செய்யும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு மன கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். கொஞ்சம் சில விஷயங்களை நீங்க அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். இன்று பிள்ளைகளால் மட்டுமே கொஞ்சம் சந்தோஷமும் இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, காலை நேரமும் உங்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்திரம். செயல்பாடுகளை வேகம் கொடுங்க. நெருக்கடியான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறும். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்கை இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மனக்குழப்பம் விலகி இந்த முன்னேற்றம் இருக்க கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்கள் மூலம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று உங்களுக்கு அபார திறமையினால் காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். சந்தோஷ அனுபவங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். கன்னி ராசினியர்களுக்கு வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் கூட கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மன பதட்டம் கொள்ள வேண்டாம். இன்று நல்லவைகள் உங்களை தேடி வர கொடுங்க. நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று தெய்வீக சிந்தனை ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். கைவலி போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குங்க. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று குழந்தைகளின் திறமையை கண்டு மகிழ்வர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க கொடுங்க. தீர்த்த யாத்திரைகள் திருப்தியை கொடுக்கும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இழுபறியாக இருந்த விஷயங்களை கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது. வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. தந்தை மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நினைத்தபடி பண வரவுகளை பெற முடியும். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தன வரவையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தது கண்டிப்பாக மாறும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. அவசரம் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று மனக்குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். பல சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் இன்று ஏற்பட கொடுங்க. சந்தோஷமான தருணங்கள் ஏற்பட கொடுங்க. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக நல்லது. அஸ்தம். இன்று சுறுசுறுப்பாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சொந்த பந்தங்கள் இன்று கண்டிப்பாக வருகை இருக்க கொடுங்க. நினைத்தபடியே இன்று வாழ்க்கை இருக்கும், பயப்பட வேண்டாம். தீர்த்த யாத்திரைகளில் கலந்து கொள்வீர்கள். இருந்தாலும் மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். சித்திரை. அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. குழந்தைகளின் திறமையை கண்டு வியப்பீர்கள்.
எடுக்கக்கூடிய முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். நினைவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வருங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. துலாம் துலாம் ராசினியர்கள் இன்று துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். மனசுக்குள் ஒரு நிம்மதியற்ற நிலை இருந்து கொண்டிருக்குங்க. எதை செய்தாலும் வெற்றி பெறுவது கடினமாக உள்ளது. நம்பிக்கைகள் துரோகமாக மாறுகின்றது. சந்தேக உணர்வும் வெளிப்படுகின்றது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம மற்றவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் மற்றவர்கள் நமக்கு நல்லது செய்வதில் சிக்கல் இருக்க கொடுங்க. எது எப்படியோ அமைதியுடன் நிற்க பாருங்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தேறக்கூடும். யார் என்ன சொன்னாலும் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். இன்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதம் நிகழும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். சில விஷயம் நினைத்து நீங்க கவலைப்பட வேண்டாம். சில காரியங்கள் நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். நடக்காமல் போகாதுங்க. கொஞ்சம் இடைவெளி இருக்குமே தவிர, கால தாமதம் இருக்குமே தவிர, உன் நல்ல மனசுக்கு ஏற்றாறு போல் நல்லது நடக்க கொடுங்க. எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக சரியாகும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்த கன்னியர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சாமர்த்தியமாக செயலாற்றக்கூடிய சூழல் இருக்குங்க. சில நேரத்தில் சில இடங்கள்ல நீங்க கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். இடம் பொருள் தெரியாமல் செயல்பட்டு விடுவீர்கள். அதனால் சில கோபத்திற்கு ஆளாக வேண்டிய சூழலும் இருக்குங்க. செயல்களில் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கலைத்துறையில் ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். அதற்கு ஏற்றவாறு கூடுதல் பண வருமானமும் கிடைக்கும். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அணுக வேண்டும். இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். நீங்களாகவே தடபுடலாக எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பொறுமை இருந்தால் வெற்றி நிச்சயம். இன்று காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி மறுபடி போராடுங்கள். வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று தயவு செய்து முன்கோபம் மட்டும் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யாரையும் சந்தேக நோட்டில் மட்டும் பார்க்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் இன்று நீங்க அனுசரித்து செல்லுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. சுவாதி. நல்லவர்கள் நட்பாக கூடும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். மனசுக்குள் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடும். சில காரியங்கள் நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். மனைவியிடம் கொஞ்சம் அமைதி வெளிப்படுத்துங்கள். பகை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். கூடுமானவரை பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். விசாகம். இன்று எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. சாமர்த்தியமாக செயலாற்றினால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனசுக்குள் ஒரு நிம்மதியற்ற நிலை இருந்து கொண்டிருக்கும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. முன்கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி ஏற்பட கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நிறைவேறாத காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள். வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பு வட்டத்தை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். யோசனைகள் கொஞ்சம் பலமாக இருக்க கொடுங்க. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பணமுடை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. சிரமங்களுக்கெல்லாம் இன்று கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் வீணான விவாதங்கள்ல மட்டும் தலையிட வேண்டாம். நலன் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செலவை தடுப்பதற்கு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. முறையாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப முக்கியம். அது மட்டுமில்லை, உடல் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க.
முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளென்றே சொல்ல முடியுங்க. இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் அடைவீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடுங்க. இன்று படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் காரியம் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்துடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். சந்தோஷம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அனுஷம். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். சிக்கல்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வேகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். விவேகமுடனும் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி திருமணியாக்க கொடுங்க. நல்லவைகள் தேடி வர கொடுங்க. நலம் தரும் வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூட முடியுங்க. கேட்டை. இன்று தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். மனம் நிம்மதி இல்லாதது போல் காணப்படக்கூடும். எதையோ நினைத்துக் கொண்டு வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. இன்று உணர்வுபூர்வமாக பேசுவீர்கள். நிம்மதியான வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். தட்டு தடுமாறி எதிலும் ஈடுபட்டு தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாளாக இன்றைய நாளை அமைத்துக் கொள்வீர்கள். தனுசு. தனுசு ராசி நேயர்கள். இன்று பரபரப்பு எல்லாம் பஞ்சம் இருக்காதுங்க. காலையிலேயே கொஞ்சம் பதட்டமாகத்தான் காணப்படுவீர்கள். சில விஷயங்களை நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. மனோதைரியத்தை ஏற்படுத்திக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மனசுக்குள் தெம்பும் தெளிவும் நிலைத்து காணப்படக்கூடும். பொதுநல வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. பயணங்களில் ஆர்வமுடன் இன்று ஈடுபடுவீர்கள். இன்று குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷனை கொடுப்பதாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுவது எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. எதிலும் விட்டு பிடித்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதில் இருந்த வீண் கவலைகள் கண்டிப்பாக நீங்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் கண்டிப்பாக நீங்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. சிலருக்கு வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு குடி போவீர்கள். இன்னும் சிலர் வாடகை வீட்டிலிருந்து வேறு வீடு மாற்றினால் வாழ்க்கை மேலோங்குமா என்று எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். தயவு செய்து நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு என்று விட்டு பிடியுங்கள். எல்லாம் சரியாக நடக்க கொடுங்க. பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தயவு செய்து கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் முக்கியமாக மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் எதுவும் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்க கொடுங்க. பெண்கள் இன்று மென்மேலும் முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதலில் நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலில் விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. அவசரம் எதுவும் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள், சிறப்பை கொடுக்கும். மனப்பதட்டம் வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக விளங்குவீர்கள். திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தையில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இன்று அன்பு வெளிப்பட கொடுங்க. சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். போராடம். நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. காலை நேரம் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மனதை மட்டும் தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷனை கொடுப்பதாக இருக்கக்கூடும். பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது.
காலப்போக்கில் பிரச்சனைகள் திறந்து விடக்கூடும். வீண் மனக்கவலைகள் ஏற்பட்டு பின்ன சரியாகுங்க. சின்ன விஷயத்திற்கு கோபப்படுவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பயணங்களில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். சூழ்நிலையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுநல வாழ்க்கையில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல கொஞ்சம் தாமதம் இருக்குங்க. தடை ஏற்படுத்தியவர்கள் தாமதமாகவே விலகி செல்வார்கள். இன்று நீங்க பொறுத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மகரம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு மகத்துவமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். நிம்மதியான வாழ்க்கைக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தாய் சொல்லை தட்ட மாட்டீர்கள். எல்லோருடைய விஷயத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். ஆரோக்கியத்தில் அக்கறை ஏற்படக்கூடுங்க. பணிவுத்தன்மை இல்லையெனில் அதிகாரியுடன் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரக்கூடும். தொழிலில் கொடுக்கல் வாங்கல இன்று நீங்க ஓரளவு சிறப்பாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த பணம் கையில் வருவதில் தாமதம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தாமதப்பட்டாலும் வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குறைவிருக்காது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீருங்க. எதிலும் தெளிவான சிந்தனை இருப்பது நல்லது. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். எல்லோருடைய நலனிலும் இந்த அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். கடுமையாக இன்று நீங்க உழைப்பீர்கள். கடுமையாக பாடுபட வேண்டிய சூழல் இருக்குங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். புகழ்ச்சியெல்லாம் இன்று விரும்ப மாட்டீர்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுவீர்கள். அதற்கு இணையாகவே செயல்படுவீர்கள். இன்று நீங்க சிரமம் பாராமல் சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்குங்க. அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்ளுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். ஜோதிடத்தில் பரிகாரம் என்ற பெயரில் பணம் கேட்பவரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். காதல கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வது சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். பெண்கள் யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்பதில் குழப்பம் இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக எடுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்ன ஒன்று குழம்பி போவீர்கள். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும். கவனம் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். திறம்பட வாழ்க்கையில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல இன்று முன்னேற்றம் இருக்குங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் ஏற்படக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று உங்க மனசுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பேசி எடுக்க முடிவில்லை, கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வீண் கவலை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. திருவோணம் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடும். நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். பயணங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். மனசுக்குள் தெம்பும் தெளிவும் ஏற்படக்கூடுங்க. இன்று உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, நல்ல நண்பர்கள் சேர்க்கையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவிட்டம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். அவ்வப்போது டென்ஷன் கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள், ரொம்ப முக்கியம். வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று எந்த ஒரு முடிவையும் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். தாய் சொல்லை தட்ட மாட்டீர்கள். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படுங்க. தொழில் புரிபவர்களுக்கு பேச்சே மூலதனமாக அமைதிவிடக்கூடும். வாழ்க்கையில் நீங்க எடுக்கும் முடிவில் நல்ல திருப்பத்தை உண்டாக்கி கொடுக்கும். சிலர் இன்று காதல் வயப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செல்லப்பட வேண்டும். மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. உணவு கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். அடுத்தவுடைய விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்க கொடுங்க. நம்பிக்கைக்குரியவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். சுய தொழில் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். புதிய தொழிலும் லாபம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மனைவியிடம் கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. பேச்சில் பகை உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பிள்ளைகளை அதிகமாக கடிந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால்
எதிலும் உங்களுக்கு சிறப்பு ஏற்பட கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். அதிகமாக கோபம் வரக்கூடுங்க. கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நாம எவ்வளவு நல்லது செய்கின்றோம், ஆனால் மற்றவர்கள் நமக்கு நல்லது செய்யவில்லை என்ற ஏக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. அதற்காக என்ன செய்வது? கொஞ்சம் நீங்கள் அமைதி கொள்ள வேண்டும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வருங்க. இருந்தாலும் நீங்க அதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டீர்கள். கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணிகளை ஏற்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று ஏகோபித்த வரவேற்பை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. காதல்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை கொஞ்சம் பொறுமை வேண்டும். இன்று மாணவர்கள் திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வது நல்லது. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு வருகின்ற முன்கோபத்தை கொடுத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோரிடம் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்ய வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பாராத வகையில் திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. முயற்சி இன்று முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சில திருப்பமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கிய குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதும். சதயம். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். எச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சக நண்பர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். போராட்டாத்தி. சில இடங்கள்ல கோபமான பேச்சு வெளிப்பட கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நட்பு வட்டத்தை விரிவு அடைவை செய்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். வாழ்க்கையில் முக்கிய தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. எதிர்பாராத சந்தர்ப்பங்களை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் மீனம் ராசினியர்கள் இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சந்தோஷ எண்ணங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொய்வு நீங்கி கண்டிப்பாக நன்மை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த அரசு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வங்கி கடனும் கண்டிப்பாக கிடைக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மீண்டும் நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். உன் நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் வரக்கூடுங்க. எதையும் கட்டுப்படுத்துவது நன்மை கொடுக்கும். மீனம் ராசினியர்களுக்கு திடீர் பண தேவைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாடிக்கையாளரிடம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிமையாக பணிகளை செய்யும்படி இருக்கும். தற்காலிக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. புதிய பொறுப்புகளும் தேடி வரக்கூடும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். பெண்கள் அக்கம் பக்கத்தில் நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு விருப்பமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. அது மட்டுமில்லை, தோழிகளுடன் சிரித்து நேரம் செலவிடுவீர்கள். பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஒன்று உடல் பிணி கொஞ்சம் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும். சமாளித்துத்தான் ஆக வேண்டும். காதல கொஞ்சம் விட்டுக் கொடுத்துவது செல்வது சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது சிறப்பை கொடுக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி.
இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடைய கொடுங்க. எதிர்பார்ப்புகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. உடல் உபாதைகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். இன்றைய செயல்பாடுகள்ல உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். கோபம் தனித்து அமைதி காணுவது எதிலும் நல்லது. உத்திரட்டாத்தி சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள கொடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தூக்கம் கொஞ்சம் குறையும், பார்த்துக் கொள்ளுங்கள். சீக்கிரமாக தொலைபேசி அணைத்துவிட்டு உறங்க செல்வது ரொம்ப நல்லது. ரேவதி திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். படிப்படியாக இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இன்று ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.